வாங்க வாங்க நல்லதை எண்ணுவோம். மெய்யியல் சொல்லும் வழியில்தான், உடலியல் இயங்கும் வழியில்தான், உளவியல் பகுப்பாய்வின் வழியில்தான் தான் முன்னேறத்தான் தன் முன்னேற்ற வழிகள் சொல்வேன். நல்வழியில் பயணிப்போம். வாங்க வாங்க. எனது உளநல வழிகாட்டல் தங்களுக்கு நல்ல வழியை காட்டுமாய் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கு பகிர்ந்துதவுங்கள். வணக்கம் உலகத் தமிழ் உறவுகளே. தன் முன்னேற்ற வழிகள், வேஸ் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற உரை தொடரிலே இன்று உங்கள் முன் நகைச்சுவையும் உளநல மருந்தாகும் என்ற தலைப்பில் இந்தியா தமிழ்நாட்டில் இடம்பெற்ற உரையை உங்கள் முன் வைக்கின்றேன். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது நம் முன்னோரின் பழமொழி. நாம் வாய்விட்டு சிரிக்கும் போது உள அழுத்தத்துக்கு அல்லது மன அழுத்தது காரணமான ஹோமோன்கள் குறைய தொடங்குகின்றன. அதனால் உடலில் இரத்தோட்டம் சீராக பாயும். அதனால் இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை உருவாகும். அதனால் உளநலம் அல்லது மனநலம் அல்லது உடல் நலம் பேணப்படுகிறது. அவை இவ்வாறான உள்நாட்டு வெளிநாட்டு உரைத்தொடர்களையும் இச்சேனலில் நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக் முகநூல் குழுமங்களில் ஒன்றான மனப்புதையல் நட்பு கூடம் 2ஆம் ஆண்டு விழா 30/6/2024 அரிமாசங்கம் பொள்ளாச்சி தமிழ்நாடு இந்தியாவில் இடம்பெற்றது. அங்கு காசி ஜீவலிங்கம் யாழ்ப்பாவாணன் ஆகிய நான் ஆற்றிய உரையை இங்கு பகிர்கிறேன். மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு தொடங்கியது. மனப்புதையல் நட்பு கூடம் நிறுவினர் கன்னியாகுமரி SS ஹமீத் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றார். அருகே பாலசுப்ரமணியன் நெறியாளர், ரவிச்சந்திரன் நெறியாளர் ஆகியோர் உள்ளனர். இங்கு ரவிச்சந்திரன் என்பவர் 1000 கண் நோயாளிகளுக்கான சத்திர சிகிச்சைக்கு உதவி நல்கிய சமூக தொண்டராவர். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மனப்புதையல் நட்பு கூடம் அறிஞர் பெரியோர்களை இங்கு காண்கிறீர்கள். எனது உரையை கேளுங்கள், பாருங்கள். மனப்புதையல் நட்பு கூடம் 2ஆம் ஆண்டு விழா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 30/6/2024 இன்றைய நாளில் வருகை தந்துள்ள பெரியோர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள், படைப்பாளிகள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இந்த அமைப்பு தனியாக பொழுதுபோக்காக நகைச்சுவை அளந்து வருகிற அமைப்பாக இருக்காமல் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நல்ல மாற்றங்களை தெரிவிக்கக்கூடியதாக அமைப்பு சிறந்த படைப்புகளை தந்து கொண்டிருக்கின்றது என்பது வாசகர்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த குழுவில் இருக்கிற நீங்கள் படைப்புகளை பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு கலைஞர், ஒரு கவிஞர் கவிதையிலேயே நகைச்சுவை எழுதுவார். ஒரு கலைஞர் தன் நடிப்பு ஆற்றலை எப்படி ஸ்கிரிப்ட் கொடுப்பாரோ அப்படியே இந்த நகைச்சுவையில் பார்க்கலாம். அவை தனியாக குமுதத்திலையும் விகடனிலையும் வர்ற மாதிரி வரிக்கு வரி எழுதி போட்டு எழுதுகிற நகைச்சுவையாக இங்கு அமையவில்லை. அவை நீங்கள் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தை பார்க்க போனால் இங்குள்ள படைப்பாளிகள் கவிஞராகவோ கலைஞராகவோ எழுத்தாளராகவோ பல்வேறு முகங்களூடாக தங்கள் நகைச்சுவைகளை தந்திருக்கின்றனர். இந்த நகைச்சுவையில் எனக்கு நான் உள்வாங்கிக் கொண்ட வகையில் இந்த மனப்புதையல் மனத்திலே இருக்கிற உள்ள எண்ணக்கருக்களை வெளிப்படுத்தும் நோக்கில் தான் இந்த அமைப்பு வந்திருக்கு. அந்த அமைப்பில் நாங்கள் உள்ளத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்த வேண்டும். இன்றும் மகாபாரதியை அல்லது சுப்பிரமணிய பாரதியை கவிஞர் என்று நாங்கள் பாராட்டுவோம் என்றால் அல்லது அவரை நினைவூற்றுவோம் என்றால் அவர் சொல்ல வேண்டிய கருத்துகளுக்காக அவர் வடிவமைத்து வெளியிட்ட சஞ்சிகையை கூட வெள்ளக்காரன் தடுத்து நிறுத்திய போது கூட ஒரு சின்ன கருத்து எடுத்து தெருவோரத்தில் எழுதி போட்டு மறைஞ்சிடுவார். அப்படி இந்த மண்ணின் விடுதலைக்காக தனது குரலை வெளிப்படுத்தின பாரதியார் போன்று படைப்பாளராகிய நீங்கள் பல மாற்றங்களை உருவாக்கலாம். ஒன்று போதை வஸ்து பாவனை, ஒன்று எதனால்
இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்தில் எல்லா பக்கத்திலும் இருக்கின்றது. அப்போ இந்த மாற்றங்களை களைந்தெடுத்து எமது சமூகத்தை நல்லொரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய படைப்புகளை வெளிக்கொணர்வதனூடாக எமது சமூகத்தை நாங்கள் மாற்றக்கூடிய வல்லவர்கள், மருத்துவர்கள் நீங்கள் தான் என்பதை குறித்து கொண்டு இந்த மருத்துவம், அதாவது உளநலம் சார்ந்த விரிவுரைகளை நான் 3.5 ஆண்டுகளாக ஒரு உள்ளூர் தொலைக்காட்சியில் செய்து கொண்டிருக்கின்றேன், மோட்டிவேஷன் ஸ்பீச். அந்த வகையில் நகைச்சுவையும் உளநல மருந்தாகும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், சிரிப்போர் சங்கம் என்று அமெரிக்காவில் இருக்குது. இங்கே சென்னை மெரினா பீச்சிலையும் நடத்துவாங்க. அதாவது ஒரு குழுவாக சேர்வது, ஒரு குழுவாக சேர்ந்து போட்டு ஒருவர் ஒரு நகைச்சுவை சொல்லணும், அதை கேட்டு மற்றவர்கள் சிரிக்கணும். அப்படியே ஒரு குழுவை 10 பேர் இருந்தால் முதலாம் ஆள்லேருந்து 10 பேர் வரையும் அந்த நகைச்சுவை ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும். அந்த 10 பேர் முடிந்த பிறகு ஒவ்வொரு நகைச்சுவையிலையும் கேரன்சாரமான பதவி இருக்க வேணும். அதுதான் லாஃப்டர் தெரபி என்று சுருக்கமாக சொல்ல முடியும். அது பற்றி ஒரு சின்ன மேலோட்டமான கண்ணோட்டத்தை சொல்லி என்னோட உரைக்கு அங்காலே நிறைவு செய்ய முடியும். உள்ளம் என்பது நாங்கள் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைன், அதாவது மூளை இயங்கும் விதத்தை உள்ளம் என்று சொல்கிறோம். அதில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் பெரிய அறிஞர்கள், நான் தான் நீங்கள் சின்ன பொடியும். அவை உள்ளம் என்று சொல்லி நான் எடுக்கவில்லை. உள்ளல் என்றால் இருத்தல், அதாவது மனதில் இருக்கிறதை வெளிப்படுத்துவது உள்ளம். அதை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்ளலாம். அப்போ நகைச்சுவை என்றால் என்ன? நகைச்சுவை என்பது ஒரு உண்மையை கூட்டியோ குறைச்சோ வெளிப்படுத்துவார். இது உங்களுக்கு தெரிந்த ஒரு தமிழறிஞர் கூனா ஞானசம்பந்தன் அவர்கள் அனைத்து இந்திய வானொலி, ஆல் இந்தியா ரேடியோவில் காலமே 7:30 ஒரு உரையாற்றுவர். அந்த காலத்தில் நான் படிப்பேன். நகைச்சுவை என்பது ஒரு உண்மையை கூட்டியோ அல்லது குறைச்சோ சொல்கிறதான் நகைச்சுவை. இப்போ நான் மொட்டையாக இருக்கு, ஆவே தலையில் அறிவு கூட இருக்குன்ற அர்த்தம் இல்லை. அந்த சுருக்கமாக சொல்கிறாங்க, ஒரு அளவு போலன்ற வாய்ப்பு ஒப்பிடுவது. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நகைச்சுவை எழுத தெரியும், நகைச்சுவை எழுத முன் வருவதில்லை. ஏனென்றால் நாங்கள் அந்த ஒப்பிட்டு பேசுவதனால, சுட்டி காட்டுவதால், நான் அவரை சுட்டி போட்டணும், இவரை சுட்டி போட்டணும் பயத்தில் நகைச்சுவை எழுதாமல் இருக்கிறார்கள் பல பேர். நகைச்சுவை எழுத வாரலை, ஏன்னா நான் அவரை இவரை சுட்டி போடுவேன் அந்த பயம். நான் இங்கு சில உதாரணங்களை சுட்டி காட்டுகிறேன். ஒருவர் உந்துருளியில் செல்லும் மன்னர் அடிக்கடி விபத்துக்குள்ளாகிறார். அப்போ ஒரு ஆள் சொல்கிறார், உந்துருளியில் போகின்றவர் அடிக்கடி விபத்துக்குள்ளாகிறார். அப்போ நாங்கள் அந்த நகைச்சுவையில் என்ன சொல்ல வர்றாருன்றது முதல் அடியில் சொல்லிடுவோம். அப்போ அவர்கிட்ட அடி ஏதோ ஒரு பிழை இருக்க வேணும், அது என்ன உண்மையை சொல்கிறாருங்க. அடுத்தவர் உந்துருளி உயரமாக இருந்தால் அவர் ஓட்டும்போது பிரேக் அடிக்கான்னு பாட்டு விழுந்துடு. இவ்வாறு சிந்திக்கக்கூடிய ஆற்றல். அப்போ இங்கே ஒப்புடுறது, ஒரு ஆளின் உயரத்தை ஒப்புடுறார் ஞான சம்பந்தம் போன்று அறிஞர் சொன்ன போன்று. அடுத்து இது அதிகமாக பேசப்பட்ட ஒரு நகைச்சுவை. ஒரு நடிகை படத்தை பார்த்து ஒரு ஆள் திருமணத்துக்கு ஓம் போட்டுட்டார். அதுதான் முதல் வரி. 2வது வரி, அவரை நேரில் சந்திக்கின்ற இயற்கை அளவுடன் அவருக்கு விருப்பமில்லாமல் போகும். ஆகவே இந்த நடிகர் அழகை ஒப்பிடுகிறதாக இந்த நகைச்சுவை வரிகள் அமைகின்றன. அடுத்த பாருங்கள், ஒருவர் அந்த காலத்தில் எவரையும் மதிக்காமல் இருந்திருப்பார். அப்போ இது இப்போவும் எங்களோட சமூகத்தில் இருக்குது. ஏன் மதிக்காமல் இருந்தார்ன்றது அடுத்த வரியில் நீங்கள் சுட்டி காட்டுவீங்க. அவருக்கு என்னென்னா, அப்போ காசு இருந்தது, இப்போ காசு இல்லை, விழுந்து எல்லாரையும் மதிக்கிறார். இவ்வாறு இந்த ஒப்பிட்டுத்தன்மை, இங்கே பணத்தை ஒப்பிடுகிறார். அதாவது ஒருவர் அந்த காலத்தில் அந்த நட்சத்திர மாளிகைக்கு போயிட்டு உடுப்படுத்து வடிவ அழகாக போகின்றார். அவர் ஏதோ சொல்ல வருகிறார். முதல் வரியில் ஒரு போட்டுட்டாருன்னா அடுத்த வரியிலே ஏதோ சொல்ல போகிறார். அப்போ அடுத்த வரியில் என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த நட்சத்திர மாளிகை போனவர் திரும்பி வரும்போது அம்மனமாக வழிகிறார். அதாவது உடுப்பை எல்லாம் களைஞ்சி போட்டு வாரார், அல்ல அதை கால் உடுப்பு போட்டுக்கொண்டு வாரான்னு வச்சுக்கணும். என்ன நடந்திருக்குமென்று நாங்கள் சிந்திக்க வேணும். அதாவது அவர் மது அறிந்திருக்கிறார், மது போதையில் ஒவ்வொன்றாக கலந்து விட தெருவில் வந்திருக்கிறார். ஆடை அணிகள் இதுவும் இவ்வாறு நாட்டு நிலைமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு மது அருந்தியதன் விளைவை ஒப்பிடப்படுகிறது. இதை கடைசியாக ஒன்று பார்க்குறேன்.
ஒருவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் கண்டதே கோலம் கொண்டதே காதல் என்று சுற்றி தெரிந்தாங்க. ஒரு ஆள் சொல்கிறார், கொண்டதே காலம் கண்டதே காதல். இது ஒரு வசனம் நான் மாற்றி சொல்லியிருக்கேன். கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்று ஆக்கள் மாறி இருக்கணும். ஆனால் இப்போ கொண்டதே காதல் கண்டதே கோலம் என்று மாற்றி வச்சாலும் ஒரு போடுதல் முதல்ல போடுறார். அந்த விளைவு என்ன இருக்குமென்றா, கொஞ்ச காலம் போட்டு இருவரும் பிரிந்து போயிட்டோம். அப்போ எவ்வாறு பிரிவு ஏற்பட்டிருக்கும் என்றால், இன்றைய சமூக கட்டத்தில் பிரிவு என்பது காதலுக்கு பிரேக் வருவதுனால் என்ன ஆகும்னா, காதலன் தன் சுய விருப்பத்தை அடைகிறதுக்கு முயற்சிக்கிறார், காதலி தன் சுய விருப்பத்துக்கு அடைய முயற்சிக்கிறார். அப்போது உள்ள பொருந்துகை ஏற்படவில்லை, அதனால் லவ் பிரேக்கே வருது, திருமணத்துக்கு போகாமல் அப்போ இந்த காதல் என்பது டைம் பாசிங் என்று சொல்லி நமது சமூகம் சீர்கட்டு போவது என்பதை நாங்கள் நினைவூட்ட இயல வருகின்றோம். அவை முடிவாக சொல்லக்கூடியது, துன்பம், துயரம், கவலை, இழப்பு, சோகம், பாதிப்பு என எத்தனையோ உள்ளத்தில் இருந்து கொண்டு அமைதியின்றி நம்மை குழப்பிக் கொண்டிருக்கும். அதுவே பெரிய உளநோயாக மனநோயாக உருவெடுக்க வாய்ப்பிருக்கும். ஆகவே உடல்நலம் அல்லது மனநலம் பாதித்தால் உடல்நலம் அதாவது மனநலம் பாதித்தால் தமிழில் சொன்னால் மனசு என்ற சொல்லிலிருந்து மனம் வந்தல் என்றபடியாக அது வடமொழி சொல்லுவோம். உள்ளல் என்றதிலிருந்து சொன்னபடியாக உள்ளம் என்று கருதுவோம். அவை உள்ளத்தில் சற்று குழப்பம் அல்லது தளர்வு ஏற்பட்டால் உடலை தாக்கும். உடலில் நோய் இருக்குமா இருந்தால் அது உள்ளத்தை தாக்கும். உதாரணமாக புற்றுநோய்னு சொல்லிட்டாங்களே, இந்த காலம் இவ்வளவு தெரியாது, வேலைக்கு போகிறேன்னு யோசித்து மனம் வேதனைவர். ஆகவே உடல் உள்ளத்தை சார்ந்திருக்கு, உள்ளம் உடலை சார்ந்திருக்கு. ஆகவே மருத்துவ முறைப்படி உள்ளத்தை நாங்கள் அமைதியாக பேணும் போது உடலையும் நலமாக பேண முடியும். உடல்நலம் பேணுவதனூடாகத்தான் உடல் நலம் பேண முடியும், உடல்நலம் பேணும். அப்போ லாஃப்டர் தெரபி சிரிப்பு சிகிச்சை என்றால் என்னன்னு சொன்னால், சிரிப்பு வைத்தியம் என்னும் பயன் உங்களுக்கு தெரியும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அது பண்டைய தமிழில் இருக்கும். அதை இப்போ ஆங்கில வடிவத்தில் லாஃப்டர் தெரபி அல்ல உளச்சிகிச்சை வழிகளில் லாஃப்டர் தெரபி, அதாவது சிரிப்பு வைத்தியம். அந்த சிரிப்பு எப்படி இருக்கும்னா, நான் முதல்ல சொன்ன போல் குழுவாக சிரிப்போர் சங்கம் என்று அமைத்து இப்போது வேணுகின்றனர். ஒரு குழுவில் 10 பேர். அப்போ ஒரு ஆள் நகைச்சுவை சொல்லும்போது மிச்சம் 9 பேரும் அதை கிரகித்து சிரிக்கவும். அப்படி 10 பேரும் ரொட்டேஷனில் வரைக்கு அந்த சிரிப்பு என்ன இருக்கும், சிந்தித்த பின் சிரிக்கவும். அதுதான் நகைச்சுவை. நகைச்சுவை என்பது நேரடியாக சிரிப்பை வைப்பது நகைச்சுவை அல்ல. சற்று சிந்திக்க வைக்கவும், சிந்தித்தால் சிரிப்பு வரவும். அதுவே நல்ல நகைச்சுவையாக இருக்கும். அதுவே சிரிப்போர் சங்கம் என்று சொல்கிற லாஃப்டர் தெரபி என்று சொல்கிற சிரிப்பு சிகிச்சை என்று சொல்கிற முறைகளில் இன்றைய உளநல பேணுகைக்கு நகைச்சுவை முக்கிய பங்காற்றுகிறது. நகைச்சுவையை நீங்கள் பயன்படுத்துவதனூடாக நீங்கள் உளநலம் பேண முடியும், உளநலம் பேணுவதனூடாக உடல் நலம் பேண முடியும். ஆகவே நகைச்சுவை உளநல மருந்தாகும் என்று இன்றைய உரையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே என்னையும் இலங்கையிலிருந்து அழைத்த கமித் ஐயாவுக்கு முதல் நன்றியை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுமையாக உங்கள் முன்னிலையில் இந்த சின்ன பொடியின் கருத்தையும் நீங்கள் கேட்டு நிறைவு செய்திருப்பீர்கள் என்றிருப்பேன். உங்களுக்கு ஐயங்கள் இருப்பின் பிறகு கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் நேருக்கு நேரே கலந்துரையாடிக் கொள்ளலாம். நாங்கள் ஒரு சமூக முன்னேற்றம் கருதிய படைப்பாளிகள், நீங்களும் சரி நாங்களும் சரி. ஆகவே சமூகத்தில் பாரதி ரோட்டில் போய் கறிக்குண்டாளர்களை போட்டு புரட்சி செய்த மாதிரி நீங்களும் ஒரு நல்ல மாற்றத்தை சமூகத்தில் விதைப்பதற்கு நீங்கள் நகைச்சுவையை ஆயுதமாக பாய்த்து எழுத வேண்டும். நல்ல சமூகத்தை கட்டியெழுப்புவதுதான் படைப்பாளியின் நோக்கமாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தங்களுக்கு ஏற்படும் உளநலச் சிக்கல்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன். நீங்கள் கேள்வி கேட்க 009470344544 என்ற எண்ணூடாக எந்த செயலியையும் பாவித்து கேள்வி கேட்கலாம். அதாவது எழுத்து மூலமான கேள்வி கேட்கலாம். நல் வழியில் பயணித்து வெற்றி நடை போடுங்கள். தங்கள் முன்னேற்றமே எனது பணி. நன்றி.